திருச்சிற்றம்பலம். எழுதிரு மலைகிறா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். நாம் இன்று திருவம்பாவை 14வது பாடலை பற்றி சொல்வதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் பற்றி காதார் குளையாட வைம்பூன்களன்னாட போதை குழலாட வட்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் வாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமா பாடி சோதித்தீரம் வாடி சூழ் கொன்றை தார்வாடி ஆதித்தீரம் வாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை பலத்தெடுத்தவை வளைதன் பாதத்திரம் வாடி ஆடலோரும் பாதத்திரம் வாடி ஆடலோரும் பாவாய் என்று மிக அற்புதமாக நமது மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், காதார் குளையாட ஐம்பூன் களனாட. இந்த பெண்கள் எல்லாம் இந்த குளத்தில் போய் நீராடும் போது காதில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த குலை, இப்ப எல்லாம் லேட்டஸ்டா போடுறாங்களா, இப்படி ரவுண்டா வளையமா போடுறாங்களா பெண்கள்லாம், அது இவர் குலைன்னு பேரு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காக போடுவாங்க, இந்த வளைய மாதிரி போடுறது ஸ்டைலுக்கு. ஆனா அந்த காலத்துல அதுதான் போட்டிருக்காங்க மீனா. ரெண்டாவது, காது வந்து நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுவது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்று சொல்வதற்காங்க காது அவ்வளவு முக்கியம். ஏன்னா நாம உபதேசம் வாங்குறதே காதுல தான். அப்பேற்பட்ட ஞானத்தை உடையது இந்த காது. அதனாலதான் முதல் பாட்டிலேயே தோடு உடைய செவியன் அப்படின்னு சிவபெருமான சொல்லும் போதே, தோடு உடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடு உடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே என்று எடுத்தையுமே அந்த காதில் அணியக்கூடிய அந்த அணிகலன்களை தான் சொல்றாரு. ஏன்னா காது வந்து ரொம்ப முக்கியம். அது ஓம் என்கின்ற பிரணவத்திலே இருக்கும். நீங்க காதை பார்த்தீங்கன்னா ஓம் வடிவம் இருக்கா, அதுக்கு புள்ளி வைக்கிறது தான் நம்ம அணியக்கூடிய தோடு. அப்ப எல்லா பேருமே என்ன செய்யணும், தோடு கட்டாயம் அணியணும். ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் பெண்கள், உயிர்கள் அனைவருமே பெண்கள். சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆண்மகன். அடுத்த பிறவில அடியன் பெண்ணாவும் பிறக்கலாம், பெண்ணா இருக்கிறவங்க ஆணாவும் பிறக்கலாம், செய்த வினைக்கு தகுந்தவாறு. அப்ப கண்டிப்பா என்ன தேவை, தோடு கண்டிப்பாக நாம் அணிய வேண்டும். அப்படி காதார் குளையாட, ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த காதை முதல்ல வச்சு இந்த பாட்டுல பாடியிருக்காரு. காதார் குளையாட, அந்த குளை வந்து ஆடுதான். எங்க அந்த நீராட சொல்லும் போது காதார் குளையாட பைம்பூன் களனாட. பைம்பூன்னா அணிகலன்கள், அதாவது அணின்னு பேரு, மார்பில் அணியக்கூடிய அணிகலன்கள் பேரு. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மார்பில் அணியக்கூடிய அணிகலன்களை தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த அணிகலன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வார்கள், கலட்டி விட்டு செல்வார்கள். அப்படி நீராடுவதற்கு முன்னாடி இதெல்லாம் கலட்டி பைம்பூன் களனாட அவங்க உள்ள போகும்போது எல்லாமே ஆடுது. காதுல குளையாடுது, பைம்பூன் களன் ஆடுது, கோதை குழலாட. கோதைனா மலர் மாலைன்னு அர்த்தம். மலர் மாலை எதுல, குழல் அப்படின்னா கூந்தல்ல மலர் மாலைகள் அவர்கள் அணிந்திருக்கின்றார். அதுல செறிந்த பூக்களை எல்லாம் எடுத்து அவர்கள் அந்த கூந்தலில் அணிந்திருக்கின்றனர். கோதை குழலாட வண்டின் குழாமாட. வண்டுகள் பூரா அந்த குழல்ல போய் மொய்க்குது. அந்த குளத்துல போய் நீராடும் போது அந்த வண்டுகள் எல்லாம் வண்டின் குழாமா. முதல்ல காதார் கொலையாடன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து கேட்டல்.
பைம்பூன் கலநாடன்னு சொல்லும் போது அதை ஆழ்ந்து சிந்தித்தல். அதுக்கப்புறம் கோதை குழலாட அது வந்து தெளிதல். அதுக்கப்புறம் வண்டின் குழாமாட அது நிட்டை கூடுதல். உள்ள போகும்போது வண்டுகள் எல்லாம் மேல வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சு. உள்ள போயிட்டா பிரச்சனை. இப்ப தண்ணிக்கு உள்ள போயிட்டா தண்ணியுடைய ஆழம் தான் தெரியுமே தவிர வெளியில் உள்ள இது தெரியுமா? தெரியாது. அதே போல வண்டுகள் எல்லாம் இப்படி மொய்த்து இருந்தது. இவங்க உள்ள போனதுமே இந்த வண்டுகள் எல்லாம் மேல போய் ஆர்ப்பாட ஆரம்பிச்சிருச்சு. வண்டுகள் போய் மேல போய் எந்திச்சு ஆட ஆரம்பிச்சு. வண்டின் குழாம் ஆட அந்த வண்டு கூட்டங்கள் எல்லாம் போய் மேல போய் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல நாம சிவத்துல மூழ்கி இருந்தோம்னா நமக்கு சிவன் தான் தெரியும். எழுந்து மேல வந்துட்டோம்னா எது தெரியும்? உலகம் தெரிவது போல நம்ம உலகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். நமக்கு போகும்போதே சிவத்தை நெருங்கியே போகணுமே தவிர உலகத்தை நோக்கி நாம போகக்கூடாது. அந்த சிவத்துல நாம் அழுந்தணுமே தவிர எப்படி அந்த குளத்தில் அழுந்துகின்றோமோ அதே போல நாம் சிவத்தில் அழுந்த வேண்டும். அதை விட்டு நம்ம வெளியில வந்தோம்னா என்ன ஆகும்? இந்த உலகில் நம்மளை ஈர்த்து விடும். அது இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி. சீத புனல் என்ன அர்த்தம்? குளிர்ந்த நீர்னு அர்த்தம். குளிர்ந்த நீர்ல தான் நீராடணும். எல்லாரும் எப்படி நீராடுறீங்க? நீங்க ஒண்ணு நல்லா வந்தீங்க சுவா, காலையில வெண்ணில குடிச்சோன்னா என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. அதுலயும் சிலர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த ஹாட் வாட்டரா அது போட்டுதான் குளிக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா அந்த அந்த தண்ணி இந்த கரண்ட் பார் இருக்குல்ல அதை வச்சுக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா கேஸ்லயே வச்சுறது. இப்படி பல விதங்கள் இருக்கு. யாராலையும் பச்சை தண்ணியை தாங்க முடியல. இந்த நேரத்தில் நீங்க பச்சை தண்ணி குடிச்சாதான் சிறப்பு. முடியாம இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப உடம்புக்கு முடியல அப்படின்னா பச்சை தண்ணியில குடிக்கலாம், இது வெளியில குடிக்கலாம். இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்றோம்ல, சாமிக்கு அபிஷேகம் பண்றோம். எப்ப சாமிக்கு இளவெந்நீர் அபிஷேகம் பண்ணுவோம்னா நெய் அபிஷேகம் பண்ணுனா சிவபெருமானுக்கு அந்த இளஞ்சூர்ல உள்ள நீர் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம். மற்ற நேரம் சாமிக்கு சுடு தண்ணி எல்லாம் சாமிக்கு கொடுக்கூடாது. மற்ற எல்லா நேரத்துலயுமே பச்சை தண்ணி தான் சுவாமி எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது ரொம்ப சிறப்புடையது. அதுலயும் இயற்கையா வரக்கூடிய தண்ணி போர் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதுல எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும். இப்பெல்லாம் இந்த கலப்படம் எல்லாம் வருது இல்ல, அதை பியூர் பண்ணி இது சுத்தமான வாட்டருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அதுல எல்லா சத்தும் போயிடும். அதை எடுத்து நாம என்ன செய்யக்கூடாது? குடும்பமான அளவுக்கு பண்ண பூமியில இருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல போர் போட்டு முதல்ல வரக்கூடிய தண்ணியை எடுத்து சுவாமிக்கு கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. அப்படின்னு அப்படிதான் பண்ணேன். வைத்தியநாத சாமிக்கு முதல்ல போர் எடுத்து தண்ணி எடுத்தது முதல்ல கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம். சிவபெருமான் திருவருளால இப்படிதான் இருக்கணும். நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த முதல்ல போர் போடுறது, வீட்டுல எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் சாமியை முன்னிறுத்தி செய்வது. அடியார் திருக்கூட்டத்துல இருக்கிறதுக்கு கூட சாமி அருள் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால மாணிக்கவாசகர் சாமி நான் ஒரு காரியம் வச்சிருக்கேன் சொல்லுப்பா அப்படின்னாரு சிவபெருமான். இல்ல சாமி, அதாவது இந்த அடியார் நடுவுள் இருக்கும் அருளை அப்படின்னாரு. இந்த காரியத்தை நீங்க முன்னிருந்து நடத்தி கொடுக்கணும். உடையால் வந்த நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருக்கு அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை, அந்த அருளை யார் கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். அருளை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று, இந்த காரியத்தை முன்னின்று நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப எதுவுமே சிவபெருமான் திருவருள் இல்லாம கிடையாது. வண்டின் குழாமாட சீத புனலாடி, புனல்ல நீர், அந்த குளிர்ந்த நீர்ல போய் நீராடினோம்னா உடல் வந்து இருகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமே வயசான தோற்றம் வந்துடும். நீங்க வெந்நீர் அதிகமா குளிக்க 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 சீக்கிரம் சதையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சு. அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அருளாளர்கள்லாம் குளிர்ந்த நீர்ல நீராடுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில ஏற்கனவே போர் போட்டு வச்சிருந்த தண்ணிய ரொம்ப குளிர்ன்னு இருக்கும், புதுசா ஓட்ட போட்டு வெது 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 குளிக்கிறீங்க அப்படின்னு குளிக்கிறாங்கல்ல, இந்த வரலாறு எப்படினாலும் சரி. ஆனா பச்சை தண்ணியில குளிச்சா ரொம்ப சிறப்பு. முடியலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. முடியலன்னா பரவாயில்ல, அதுக்காக சிவா சொப்பொழியில சொல்லியிருக்காங்க போய் குளிச்சுதான் பாப்பவே அப்படின்னு இறைச்சி நின்றக்கூடாது, எதையும் சொல்லிடக்கூடாது. சிவா தான் சொன்னாங்க எனக்கு தடுவை பிடிச்சிருச்சு அது பிடிச்சிருச்சு பார்த்து போய்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த சொப்பொழி வளரலாம் அப்படின்ட்டு எதையும் சொல்லிடக்கூடாது. அதாவது பொதுவா உள்ள கருத்து சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. முடியலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அந்நேரம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வெந்நீர்ல தான் குளிக்கணும். இப்ப காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்நேரம் போய் பச்சை தண்ணியில நான் சிவா சொப்பொழியில சொல்லியிருக்காரு
எந்த நிலையிலையும் நான் பச்சை தண்ணியை குளிச்சோம்னா கரைச்சிடும். அதனால பார்த்து குடும்ப அளவுக்கு குளிர்ந்த நீர்ல, அதுலயும் குளத்துல போய் குளிச்சா சிறப்பு, ஆட்டு நீர்ல போய் குளிச்சா சிறப்பு, கடல் நீர்ல போய் குளிச்சா சிறப்பு, வீட்டுல வந்து பச்சை தண்ணியில குளிச்சா சிறப்பு. அதையும் அந்த தண்ணியை நம்ம சிவகங்கையாக பாவித்து அதை நமசிவாயம் என்று எழுதி நாம அதை குளித்தால் உடல் அழுக்கு மட்டுமல்லாமல் உயிருக்கு அழுக்காக விளக்கக்கூடிய ஆணவ குலத்தையும் அது நீக்கும் அப்படின்னு தான் நம்ம வரலாறுலாம் சொல்றாங்க. சரி, அப்படி ஆதார் குலையாட பைம்புன் கலனாட கோதை குழலாட பண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி போய் யாரை பாடணும்? சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பாடணும். ஒவ்வொரு இதுலையும் பாடி பாடி பாடிட்டு வருது பார்த்தீங்களா? அப்ப இந்த பெண்கள் எல்லாம் பாடிக்கிட்டே தான் குளிக்கிறாங்க. அப்ப குளிக்கும் போது என்ன நமக்கு நிகழ்வு வருதுன்னா, நாம திருமுறை பாடிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும். பெரும்புலர் காலை மூழ்கி உடனே அப்படி எடுத்து பித்தர்க்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே குளிச்சா ஆனந்தமா இருக்கும். இல்ல பஞ்சாட்சர பதியத்தை எடுத்துட்டு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தர அஞ்செழுத்துவே என்ற அஞ்செழுத்து பதியத்தை காதலாகி கசிந்து சொற்று நைவேதியன் போன்ற அஞ்செழுத்து பதியத்தை பாடிட்டு குளிச்சா ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இந்த மாதிரிதான் நம்மளுடைய இதெல்லாம் வளர்த்துக்கணும். அப்படி கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி. ஏன் சிதம்பரத்தை பாட சொல்றேன்னா, சிதம்பரத்துக்கு தான் சுவாமி வர சொன்னாரு. யார? மாணிக்கவாசக பெருமான பொதுவினில் வருக. பொது என்றால் சிதம்பரம் என்றார், கோயில் என்றால் சிதம்பரம். மற்ற கோயில்கள்லாம் கிளை கோயில்கள் போல. ஹெட் ஆபீஸ் எதுன்னா சைவர்களுக்கு ஹெட் ஆபீஸ் எது? சிதம்பரம். எத்தனை திருக்கோயில் இருந்தாலும் சிதம்பரம் தான் மற்ற. அதுதான் நமக்கு பிரதானம். அங்க சிற்றம்பலத்தில் போய் அந்த சிற்றவையிலேயே சிற்றம்பல மேடையிலேயே அங்கே சிவபெருமான் வீட்டிருக்கின்றார். அந்த பெருமானை போய் நாம் புகழ்ந்து பாட வேண்டும். சிற்றம்பலம் பாடி. ஏன்னா அடியாருக்காக எழுதி கொடுத்தாரு சாமிக்கு. அந்த அந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். சிவபெருமானுடைய பேர் அங்க என்ன பேரு? சிற்றம்பலவன். மதுரையில வந்து ஆலவாயுடையான் அப்படிதான் கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு சாமி. ஆலவாயுடையான். அங்க சிற்றம்பலம் உடையான். அதுலயும் கையெழுத்து எப்படி எழுதி போட்டு கொடுத்துருக்காருன்னா, அழகிய சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு சாமி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. திருவாசகத்தை எழுதி இதை எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்னு அந்த நூல்ல எழுதியிருக்கோம். இதை இப்ப எல்லா நூலும் எங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரியில அம்பலத்தான் அடிகள்னு ஒரு இடத்துல இருக்கு. அதை ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போனவரு எப்படியாவது அந்த சிவபெருமான் கையெழுத்தை நான் பார்க்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப உள்ள போகக்கூடாது, வெளியில தீவிரம் பார்த்துக்கோங்க, உள்ள எல்லாம் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் போய் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு போய் அந்த நூலை போய் எடுத்து பார்த்துருக்காரு. 2 கண்ணும் போயிடுச்சு. சாமியை சந்தேகப்படக்கூடாதுல்ல. சிவபெருமான் எழுதியிருக்கான்னு சொன்னா ஒத்துக்கணும். நமக்கு உரை அளவு இருக்கு, ஞானிகள் பாடி வச்சிருக்காங்க, அதை நம்ம கேட்கணும். அப்படி இல்லாம நான் போய் சந்தேகப்பட்டு போய் நான் அதை போய் ஏன்னு பாக்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. அப்படிலாம் இல்லாம அந்த சிற்றம்பலம் பெருமானை போய் பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் நாடல் காண்பான் அடியேன் வந்தவாறே. போய் பாடணும், புகழ்ந்து புகழ்ந்து பாடணும் சாமியை. ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சாமியுடைய குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயின் குவிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை ஆளும். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று பெருமானை போய் பாடி பாடி துதித்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. அவர் செய்கின்ற உபகாரங்களையா எல்லாம் எண்ணி எண்ணி சிற்றம்பலத்துல போய் பாடி மகிழணும். சிற்றம்பலம் பாடி
வேத பொருள்பாடி அப்படின்னாரு. வேதம் வந்து சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட நூல் எதுனா சிவபெருமான் அருளி செய்த இரண்டே நூல், ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். இரண்டையுமே சிவபெருமானே அருளினார். வேத சிவ ஆகமங்கள்னு பேர். வேதத்தினுடைய உட்பொருளா யார் இருக்கா? சிவபெருமான் தான் இருக்கார். வேதத்தை ஞானசம்பந்த பெருமான் அழகா சொன்னாரு. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடவாணி பங்கை செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடு வந்த அளவாய் ஆவதும் இதுவேனாரு யாரு? நமது ஞானசம்பந்தர். பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. வேதத்தை அள்ளியது மட்டும் இல்லாம அதுக்கு பொருளையும் சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி. வேதத்தை சொன்னது மட்டும் இல்லாம அந்த வேதங்களுக்கு பொருளாகவும் சிவபெருமான் விளங்கியிருக்கார். எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா சிவபெருமான் தான். அவர் இதை அருளி செய்யலைன்னா இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது, கடை தேரவே முடியாது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரலன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையா? நாரணன் சுரர் நரர் நாகருக்கெல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே அப்படின்னு சித்தியார்ல சொல்றாரு. சிவபெருமான் மட்டும் அப்படி அருளி செய்யல அப்படின்னா இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் கிடைத்தரும். வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? வேதம் வந்து பொது, ஆகமங்கள் வந்து சிறப்பு. வேதங்கள் ஏன் பொதுன்னு சொல்றோம்னா அது எல்லா தெய்வத்தையும் சொல்லும். இவர் பெரியவர், இவர் பெரியவர், சூரியன் பெரியவர், சந்திரன் பெரியவர், பிரம்மா பெரியவர், விஷ்ணு பெரியவர்னு சொல்லிட்டே போய் கடைசி எல்லாத்துக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரியா, அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லு. ஆனா ஆகமங்கள் என்ன சொல்லணும்னா சிவபெருமான் ஒருவரே முழுமுதற் பொருள், அவரை அடையக்கூடிய நெறிகளை சொல்வது ஆகமங்கள். அதனால இது சிறப்பாக சொல்லப்படுவது. மாணிக்காசர் சொல்லும்போது எப்படி சொன்னாருன்னா, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமொழி சென்றவர்களுக்கு சிவபெருமான் அன்னிப்பான நெருங்குதல், நெருங்கி வருவார். அண்ணாத அப்படின்னா நெருங்க முடியாது, அண்ணுதல்னா நெருங்குதல். இப்ப அண்ணாமலை யாரு நெருங்க முடியாத மலை? பிரம்மா விஷ்ணு யான் என்கின்ற செருக்கோடு போனதுனால அது அண்ணாத மலையாயிடுச்சு. யார் ஆகமங்கள் வழி செய்யறாங்களோ அவர்களுக்கு சிவபெருமான் அன்னிப்பான், நெருங்கி. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்களே ஐயா அப்படின்றுச்சு. வேதங்களாலே பார்க்க முடியாத பெருமான். அருளி செய்தது சாமியா இருந்தாலும் பொது வழியா போகும்போது சாமியை பார்க்க முடியாது, சிறப்பு வழியா போனா தான் பார்க்க முடியும். நாமெல்லாம் எது வழி போனோம்னோ ஆகமத்தின் வழியாக செல்ல. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். யாரும் கணித்தேற முடியாது. சிவபெருமான் வந்து அருளி செய்யலைன்னா அது சாமி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு அருளாளர்களை இங்க அனுப்பிக்கிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு அருளாளர்களும் வந்து அந்த போதனையை செய்து விட்டு தான் செல்கின்றார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வராங்கல்ல. மெய்கண்டார் வர்றாரு, அப்புறம் அருளந்தி சிவாச்சாரியர் வர்றாரு, மறைஞான சம்பந்தர் வர்றாரு, உமாதேவி சிவாச்சாரியர் வர்றாரு, சைக்கிளா சுவாமிகள் வர்றாரு, நால்வர் மக்கள் வர்றாங்க, அகச்சந்தன குரல் வர்றாங்க, புறச்சந்தன குரல் வர்றாங்க. எல்லாருமே வந்து ஞானத்தை நமக்கு போதித்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் நம்ம அதை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், அதனால நடக்கிறதுக்கு யோசிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம நடக்கும். குரு சொன்னபடி நடக்கலைன்னா நம்முடைய சித்தம் சலனமாகும். 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவர்களினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமா. தீட்சை எடுத்தவங்க கண்டிப்பா காலையில என்ன செய்யணும், அனுஷ்டானங்கள் கரெக்டா பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களை கூட்டு போய் வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு என்ன வரும், பாவம் வரும். ரெண்டாவது குருநாதருக்கு உபதேசம் பண்ண குருநாதருக்கும் இவங்க 2 பேருக்கும் தீங்கு வச்சுட்டு உங்களுக்கு நீங்க சும்மா இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அதனால கரெக்டா என்ன செய்யணும், அனுஷ்டானங்கள்லாம் என்ன பண்ணும், விடவே கூடாது. எந்த நிலையிலையும் இறக்கு வரைக்கும் விடக்கூடாது. நம்ம முடியாம படுத்து கிடக்கும் போது அந்நேரம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிலர் நான் எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேங்க, சாமி எல்லாம் வீட்டுல வச்சுட்டு நான் மனசுக்குள்ளே பண்றேன் அப்படிலாம் கிடையாது. சாமி உடையவர் எடுத்தாச்சுன்னா எங்க போகணும், எங்க போனாலும் கொண்டு போகணும். நம்ம உயிரே அதுதான், அந்த சிவலிங்கம் தான் நமக்கு உயிர். அதனாலதான் ஆத்மலிங்கம் பேர், அதுக்கு பேரு. அதை கொண்டு போய் தான் நம்ம எங்க போனாலும் கொண்டு போய். சில பேர் அனுஷ்டான பத்திரத்தை வீட்டுல வச்சுட்டு என்ன செய்யறாங்க, நான் மனசுக்குள்ளே செய்வேன் அப்படிலாம் கிடையாது. அனுஷ்டானம் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்குறதுக்கு என்ன இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அனுஷ்டானம் பண்ண போறீங்க, சாமிக்கு ஒரு நைவேத்தியம் காட்ட போறீங்க, திருமுறைகள் பாட போறீங்க, தீவானை காட்டிட்டு கிளம்ப போறீங்க. இது எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. இந்த ஒரு 1/2 மணி நேரம் கூட இறைவன் பயன்படுத்தலைன்னா நம்ம பிறந்து என்ன செய்ய யோசிச்சு பாருங்க.
வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி, அதுக்கு பொருளாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி. சோதி திறம்பாடி சாமி வந்து சோதி வடிவார். அருவம் அருவுருவம் உருவம். அருவ வடிவத்துல சாமி எப்படி இருக்காரு? வேத பொருளா இருக்காரு அருவத்துல. அருவுருவத்துல சோதி வடிவமா இருக்காரு. மாகேச மூத்தத்துல உருவமா இருக்காரு. இப்ப இந்த இடத்துல சோதி திறம்பாடி அப்படின்னு சொல்லும் போது சாமி இப்ப இளையன்குடி மாறினார் நல்லா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இளையன்குடி மாறினாரு வசதி இருந்த காலத்துல நிறைய அடியார்களுக்கெல்லாம் அன்னம் படிச்சேன். எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு வர்ற அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லாம எல்லா அடியார்களுக்கும் அன்னம் பழிச்சுக்கிட்டே இருந்தாரு வசதி உள்ள காலத்துல. சாமி என்ன பண்ணாரு? அவருடைய வசதியை கொஞ்சம் குறைத்தார். நாளுக்கு நாள் அவருடைய வசதி குறைந்து கொண்டே இருந்தது. அப்பயும் அந்த தொண்டை விடலை. அப்பயும் அடியார்களுக்கு அன்னம் பழிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வசதியை குறைச்சாரு லேசா. வீடை வித்தாரு. வீடை வித்து அடியார்களுக்கு அன்னம் பழிச்சாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குடிசையில இருந்துக்கிட்டு அந்த பணியை செய்து கொண்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? கடன் வாங்கி அடியார்களுக்கு தொண்டு செய்தார். இன்னும் ஒரு நிலையாச்சு. அவங்களே சாப்பிட முடியாதனால, அவங்களே 4 நாள் பட்டினி இருக்கிறதுனால அந்த நேரத்துல சிவபெருமான் வந்தார். அதுதான் என்னுடைய தொண்டர் எந்த சூழ்நிலையையும் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பார் என்று அந்த தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் வந்தார். இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு இளையன்குடி மாறினான்னு தெரியாது. சாமி வர்றாரு. வந்து எப்போ வராரான்? நள்ளிரவு வராரு 12 மணிக்கு. இவங்க அப்பதான் அப்படி சாமியை நினைச்சு இப்படி உறங்குறாங்க. அந்த நேரத்துல இவர் போய் கதவை தட்டுறாரு. உடனே எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்னதும் இந்த அம்மா காலையில தான் முளையில கொடுத்துருக்காங்க. இவர் போய் காலையில போய் வயல்ல போய் வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த அம்மா அந்த ஐயாவை விட இந்த அம்மா தான் ரொம்ப புத்திசாலி. எந்த சாமியாவது நள்ளிரவு 12 மணிக்கு வருமா? ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உடனே அந்த ஐயாவை கூப்பிட்டு இளையான்குடி கூப்பிட்டு நீங்க காலையில வச்ச அந்த முளையில எல்லாம் வாரி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னது. மழை, சரியான மழை அந்த நேரத்துல. இப்பயாவது எல்லா இடத்துல தெருவிளக்கு இருக்கு. அந்த காலத்துல தெருவிளக்கே கிடையாது. எப்படி போனாராம் நாயனாரு? மின்னல் அடிக்கும் பாருங்க. மின்னல் விட்டு அந்த வெளிச்சத்திலேயே போய் காலையில வச்சு முளையில பார்த்தா தண்ணியில அப்படியே மிதந்து கிடக்கு. மழை பெஞ்சது மிதந்து அப்படியே வாரி கொண்டு வந்து மனைவி கிட்ட. உடனே அந்த அம்மா சமையல் பண்ணிட்டாங்க. இப்ப காய்கறிக்கு என்ன பண்றது? கொல்லப்புறத்துல உள்ள கீரையை பறிச்சுட்டாங்கன்னாங்க. உடனே அவர் கீரையை பறிச்சுட்டு வந்து அதிலே அந்த கீரை காய், கீரை குழம்பு, அறுசுவை உணவும் அதிலே வச்சுட்டாங்க. எவ்வளவு திறமை பாருங்க. வச்சதும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விறகு அடுப்பிரிக்க விறகு கூரையை பிச்சுட்டாராம். குச்சி அதுல வச்சு சமைச்சாங்களாம். இப்ப எவ்வளவு உணர்வோட பண்ணியிருக்காங்க பாருங்க. சாமி மேல எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி செய்வாங்க. நமக்கெல்லாம் அந்த அன்பு எப்போ வரப்போகுது? நம்ம ஒரு ஆள் வந்தாலே இல்லைங்க பிறவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம். யாரு அடியார்கள் வந்தாலும் அவங்க கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாம நம்மளால இயன்றதை ஏதாவது. சாமி ஏன் பிச்சை பாத்திரம் எழுந்துறாரு? சிவருமன் ஏன் பிச்சை பாத்திரம் எழுந்துறாரு? அவர்கிட்ட இல்ல. யாருமே பிச்சை ஏந்திரவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தன்னிட்ட இல்லாதது தானே பிச்சை கேட்பாங்க. இருக்கிறது பிச்சை கேட்பாங்களா? சிவருமன்ட்ட என்ன இல்லை? அவர் ஏன் பிச்சை கேட்கணும்? அவர்கிட்ட என்ன இல்லைன்னா அவர்கிட்ட ஆணவம் இல்லை. அதைத்தான் சுவாமி நம்ம கிட்ட வாங்குவாரு. இப்போ ஆணவத்தை என்கிட்ட கொடுப்பா அப்படின்னு வாங்குவாரு. அதனால அந்த பிச்சை பாத்திரத்தை நம்ம என்னதான் நினைக்கிறோம்? ஏந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ணி நம்மளால என்னது போனோம். போட்டா நம்மளுடைய வினைகள் நம்மளுடைய ஆணவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தயார். இப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த நேரத்துல இவங்க சமையல்லாம் வச்சுட்டு சிவருமனை போய் கூப்பிட்டாங்க. பாட்டுல சொல்றாரு பாருங்க. சீட்ல சாமி அருமையா சொல்றாரு. அழுந்திய இடரு நீங்கி, ஐயா எங்களுடைய இடர் நீங்கி, எங்களுடைய இடர்கள்லாம் நீங்கும் பொருட்டு அடியனேன் உய்ய, நாங்கெல்லாம் உய்யும் பொருட்டு என்பால் எழுந்தருள் பெரியோய் அப்படின்னா. அந்த சாமி வந்து வெளியே உட்காந்துருக்காரா? பெரியோய் உணவு தயாராயிருச்சு, எங்கள் சிரமம் தீர, எங்களுடைய இடர் நீங்க, அடியனேன் உய்ய அன்பால சொன்னாராம். அதுதான் முக்கியம். யாருமே உபச்சாரம் செய்யும் போது அன்போட சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பால் அமுது செய்ய எழுந்தருள் பெரியோய் அப்படின்னு சொன்னதுமே உடனே சுவாமி பார்த்தாராம். ஈண்ட அமுது செய்து அருள்க. உணவு தயாராச்சு,
ஈண்ட அமுது அருள் செய்தருக அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம், அப்படி ஜோதியா கேட்டார். பார்வதிபதையே. அப்படி தொண்டனார் சொன்னதுமே தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து அடுத்த நிமிஷம் ஜோதி அப்படியே சாமி அப்படியே தோன்ற ஆரம்பிச்சிட்டார். ஜோதியா எழுந்தாராம். இந்த இடத்துல சொல்லும்போது தொழும்பனார் அப்படின்னாரு. தொழும்பனார்னா தொண்டு செய்பவர் அர்த்தம். அடியார்களுக்கு தொண்டு செய்வதனால தொழும்பனார் அப்படின்னாரு. அதுவும் அடியாரை சொல்லும்போது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா, தொழும்பனார். இப்ப இந்த பாட்டுல கூட நன்மை பெறுகள் நிறைய வந்தன் இந்த நல்லூரியும் பெருமானார் மண்ணு திரு தொண்டனார் வழங்கி மகிழ்ந்தலும் பொழுதில் உந்த நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற விதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படிங்கிற சைட்ல சார். தொண்டனாரை சொல்லும்போது அப்பர் சுவாமியில சொல்லும்போது எப்படி சொன்னாரு, தொண்டனார் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உந்தன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சிவபெருமான சொல்லும் போது சூட்டினான், அவன் பாதத்தை சூட்டினான் அப்படின்னாரு. தொண்டரை சொல்லும் போது அப்பர் சுவாமியில சொல்லும் போது தொண்டனார் அப்படின்னு ஏற்படுது. அதே போல இங்க தொழும்பனார், தொண்டு செய்யக்கூடிய தொழும்பனார் உரைத்த போதில் அப்படி சொன்னதுமே உடனே சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். ரெண்டு பேரும் அப்படி பார்த்து அப்படி திகைச்சு நிற்காங்களா ஜோதியை பார்த்து. அடுத்த நிமிஷமே சாமி விடைவாகனத்துல இருந்து சாமி காட்சி கொடுத்தாரு. இப்படி இருக்கும். அதான் பெரிய புராணம்ல உணர்வு, ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறுலாம் உணர்வு. சொன்னோம்ல சோதி திறம்பாடி சொல் கொன்றை தார்பாடி. சோதியா சாமி இருப்பார். சோதியா அது வந்து அருவுருவ வடிவம் பேரு. உருவம் இருந்தாலும் அதுக்கு என்ன உருவம்னு சொல்ல முடியாது, அதனால அது அரு உருவம்னு பேரு. அந்த சோதியில நீங்க எதை வச்சாலும் என்ன ஆகும், தூய்மையாக ஆகிவிடும். ரெண்டாவது அது ஒன்றுபடும். எந்த பொருளை வச்சாலும் எல்லாம் உருகி கரைச்சி ஒன்றுபடும் பார்த்தீங்களா. அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவமன அழுக்கை நீக்கி இறைவனோடு ஒன்றுபட செய்வது சோதி. இப்ப இரும்பு வைங்க, ரொம்ப நேரம் அது உருகிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அதுல துரு நீருக்கும், ரெண்டாவது எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு குழம்பு மாதிரி ஆயிரும், அந்த நெருப்போடு ஒன்றுபடும். அதே போல சாமியும் தன் நிலைக்கு அந்த உயிர்களை உயர்த்துகின்றார். அதனாலதான் இறைவனை ஜோதியோடு ஒப்பிடும் சிறப்பு இதுதான். அதுல எந்த பொருளை போட்டாலும் தூய்மையா தான் ஆக்குது. அதே போல நாம் சிவத்தில் சேர்ந்தால் நாம தூய்மையாக ஆகிவிடுவோம். இப்ப நம்ம ரொம்ப அழுக்கோட இருக்கோம், ஆனாமல் அழுக்குல இருக்கோம். இதுல இருந்து நீங்குவதற்கு சோதி ஆகிய சிவத்தை சார்ந்தா தான் நாம, ஆனா சோதியாவும் இருப்பாரு, எல்லாவற்றையும் கடந்து இருப்பார் இறைவன். அதுக்கு ஒரு வடிவம், அருவுருவ வடிவம் இந்த ஜோதி வடிவம். அருவத்துல வந்து வேத பொருளாகவும், அருவுருவத்துல ஜோதியாகவும், உருவத்துல மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். இது போக எண்ணில்லாத திருக்கோலத்தையும் சிவபெருமான் கொண்டுள்ளார். நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கே. அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி. அந்த கொன்றை மலர் சுவாமி அணிந்திருக்கின்றார். கொன்றை மலர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரணவ புஷ்பம் என்று பெயர். ஓம்கார வடிவத்துல இருக்கும் அந்த இது. அதுக்குள்ள 5 இதழோடு சேர்ந்து அந்த மொட்டுக்கள்லாம் இருக்கும். அது 5 இதழ் எதை குறிக்கும்னா பஞ்சாட்சரத்தை குறிக்கும். ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். அதனால சிவபெருமானுக்கு கொன்றை மலர் சிறப்பு மலராக ஆகியது. கொன்றை மலர் அதுவும் பொன்னார் வேணியன், தங்க கலர்ல இருக்கும். இந்த பூவை பார்த்தீங்கன்னா சாமி பொன்னார் வேணியனா இருக்காரா, அஞ்சலத்தை திருமேனியை கொண்டிருக்காரா, அது போல விளங்குவது அந்த கொன்றை மலர். ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம், மேனி திருமேனி பொன்னார் வேணியன், உள்ள பஞ்சாட்சர திருமேனியோடு சிவபெருமான் விளங்குகிறார். அது அழகா சொல்றாரு. சூழ் கொன்றை தார்பாடி, அந்த மாலையை அணிந்திருக்கின்றார் சிவபெருமான். சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி. அவர் வந்து எப்படி இருக்காரு, ஆதியா இருக்காரு. தொடக்கத்துல இருந்தே சுவாமி எப்படி இருக்காரு, ஆதியா இருக்காரு. ஆதி கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆதி கடவுள். அது மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதினா சிவபெருமான் தான். ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. சாமி ரெண்டையும் கடந்தவர். ஆதி அந்தத்தெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி. அப்ப சிவபெருமான் எப்ப இருக்காரோ அப்பயே இந்த உயிர்களும் இருக்கு. நம்ம கிட்ட எப்ப ஆணவம் இருந்துச்சு, நம்ம எப்ப இருந்தோமோ அப்பயே நம்ம கூட ஆணவம் இருக்கு. எப்ப சாமி இருக்காருன்னா, அது மாதிரி இந்த ஆகமங்களை எல்லாம் எப்ப சாமி அருளாரு அப்படின்னா, எப்ப சாமி இருக்காரோ அப்பயே ஆகமத்தை எழுதியிருக்காரு. இந்த வேதத்தையும் சிவ ஆகமங்களையும் எப்ப இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைச்சாரோ அப்பயே என்ன பண்ணிட்டாரு, வேத சிவாகமங்களை அறிவிட்டாரு. படைக்க நினைச்சாரு பார்த்தீங்களா, அந்த உயிர்களுக்கு வசிப்பதற்கு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பின நேரத்திலே வேத சிவாகமங்களை அறிவிட்டார்.
நாம இப்ப இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறோம்னா காரணம் சிவபெருமான் இல்லாம நம்ம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, சஞ்சரிக்க முடியாது. அவனுடைய பெரும் கருணை நாம் இந்த உலகத்துல சஞ்சரிக்க, அவர் இடத்துல வாழ்ந்துக்கிட்டு நல்லா சுவாசம் பண்ணிக்கிட்டு அவருக்கு நன்றி கூட சொல்லாம நாம என்ன செய்யறோம், திருக்கோயிலுக்கு வந்து நன்றி சொல்லாம இல்லத்துல இருந்துகிட்டு நம்ம வீணாக பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்லாமல் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும். அப்படி சூழ்கொன்றை தார்வாடி வேத பொருள்வாடி அப்பொருளா மாவாடி அந்தமா மாவாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான், தொடக்கமும் முடிவில்லாத பெருமான், அந்தமா மாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை. யாரு? அம்பாள். வேதித்து வளர்த்தல், நம்மளை வந்து வேதித்தல் வளர்த்தல். வேதித்தல் என்பது கேவல நிலையிலிருந்து நம்மளை எடுத்தல். கேவல நிலை நம்ம பிறவிக்கே வராத போது நம்ம முழு துன்பத்துல வந்தோம்னா அப்ப நமக்கு சூக்கும அந்த தூள உடம்பை கொடுத்தது முதல்ல, அது வந்து வேதித்தல்னு பேரு. ரெண்டாவது வளர்த்தெடுத்தல் அப்படின்பது என்ன அப்படின்னா நமக்கு வினைப்பயனை நுகரச் செய்து இந்த உலகத்தில் சஞ்சரிக்க செய்தல். தேவைக்கு தகுந்தவாறு இந்த செய்த வினைக்கு தகுந்தவாறு மூல கர்மத்தை வைத்து நமக்கு உடம்பை கொடுத்து அதை வச்சே ஒவ்வொரு பிறவியா நமக்கு வருது. இப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அவையே தானேயாய் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றேன்னு கூட சிவஞான போத சூத்திரம் சொல்லு. நம்ம வினைக்கு தகுந்தவாறு நல்வினை தீவினை பயனை நுகரச் செய்து இந்த உலகத்தை சஞ்சரிக்க வைத்து அதுக்கப்புறம் திருவடி பேரின்பத்தை கொடுப்பது. இதெல்லாம் யாரு செய்வார்னா சக்தி. அதனால இந்த பாடல் வந்து சக்தியை வியந்தது. நம்ம கடைசி சாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? சக்தி. அப்படி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா வாழி வேதித்து வளர்த்தெடுத்த வேதித்து நம்ம வளர்க்கெடுக்கிறாங்க, வேதிக்கிறாங்க, வளர்த்து எடுக்கிறாங்க. வேதித்தல் கேவலிலிருந்து எடுத்தல், வளர்த்தல் இந்த உலகத்தில் சஞ்சரிக்க வைத்து தனு கரண புவன போகங்களை கொடுத்து இந்த உலகத்தில் வினைப்பயனை ஊட்டி சஞ்சரிக்க செய்தல். இது வளர்த்தெடுத்தல். வேதித்தெடுத்தல் வளர்த்து எடுத்தல் ரெண்டு உபகாரம் அம்மா செய்யறாங்க. வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய். அது அம்மாவுடைய பாதத்தை வணங்கி நாம் பாடி நாம் நீராடுவோம் என்று அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த குளத்துல நீராடுறாங்க. அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்த பாடலை நாம என்னைக்கு பார்ப்போம். காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருளா மாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். நாளைக்கு தொடர்ந்து நம்ம அடுத்த பாடலை ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமானை பற்றி நம்ம நாளை சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருவம்பாவை பாடலை கேட்டதால் உங்களுடைய வல்வினைக்கு அறிந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்து வச்சுட்டோம். அது அமைத்திருங்க யாராவது அமைத்திருங்க அமைத்திருங்களா சென்ட்ரல் அமைத்திருங்க.